நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பஞ்சமி, என்ன இவ்வளவு ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. பூசாரியோட குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு. சிலை நிறுவறதும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம் என் மனசுக்கு குழப்பமா இருக்கு. ஆதித்யாக்கு என்ன ஆயிருக்கும்? இப்படி கவலைப்பட எதுவும் அவசியம் இருக்கா? நமக்கு யாருன்னு தெரியாத 2 பேர் கோவிலுக்கு வந்தாங்க. குழந்தை தொலைஞ்சு போன அதே நேரத்துல அவங்களும் காணாம போயிட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க மேல எல்லாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? என்னால நம்ப முடியல. ஆதித்யா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என் மனசு அப்படி சொல்லுது. அப்ப மாதுவோட விஷயம்? அவளை பாவோன்னு நினைச்சதும் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்ததும் நீதான பஞ்சமி? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. எது சரி தப்புன்னு நம்ம அதை வச்சுதானே முடிவு பண்ணுவோம். இங்க இருந்து போன 2 பேரையும் எங்கேயாவது பார்த்தா நம்ம வீரர்களோ மக்களோ சும்மா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கொல்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்காக கவலைப்படுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாட்டுல எல்லாரும் ஒரு புது சந்தோஷத்துல இருக்காங்க. தேவியோட அருள் திரும்ப கிடைச்சதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சின்ன ஒரு பிரச்சனை கூட அவங்க சந்தோஷத்தை மொத்தமா கெடுத்துரும். அரண்மனையில நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை கூட மக்களுக்கு தெரிய வந்தா அவங்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணல. 2 பேரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வரும்போது ஏன் புருஷன் அதை எதிர்த்தாரு. அவரு சொன்னதுல இருந்த நன்மைய யாருமே புரிஞ்சுக்கல. நான் இனிமே எந்த பிரச்சனைக்கு வரமாட்டேன். நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்துடுறேன். பஞ்சமி, உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப இதுக்கு என்னால சம்மதிக்க முடியல. இந்த நாடு கஷ்டத்துல இருந்தப்போ ஜனங்களுடைய விஷயத்துல என்னால நல்லபடியா நடந்துக்க முடியல. ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்குறவனா நான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும். அதுக்கான ஒரு உதவியை தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா நான் எதுக்கும் ஒரு தடையா இருக்க மாட்டேன்னா. ஒருவேளை எப்பவாவது நான் இத பத்தி பேசணும்னா பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் நான் நம்புறேன். ஆதித்யா எப்பவும் தப்பு பண்ண மாட்டாரு. நல்ல விஷயம்தான். பாமா, வந்து முதல்ல சாப்பிடு. சாப்பிடாம இருக்கிறது இதுக்கு தீர்வாகாது. வா பஞ்சமி. சுனந்தன காணுமே, ஒருவேளை விதை கிடைக்காம இருக்குமோ? ஏன்? அனர்கா நாட்டு ராஜா தேவையான விதையை கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அத நம்பி தானே நம்ம ராஜா இந்த வயலெல்லாம் உழுது வையுங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை வர தாமதமாயிருக்கும். ரொம்ப தூரம் இருக்குல்ல. இதோ பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். அந்த ராஜா வாக்க தவறிட்டாரு. விதைய கொடுக்கவே இல்லை. ஐயோ, என்னாச்சு? அவர் சொன்னதை நம்பி நாம வயலை உழுதுட்டோம். விதைக்கிறதுக்கு நாள் ஆயிடுச்சு. நான் கேள்விப்பட்டது தேசமங்கலத்தோட சந்தோஷமே அவருக்கு சுத்தமா பிடிக்கலையா. பொறாமதான் காரணம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? எல்லோரும் ஆலோசனையை கேட்க ராஜாவை பார்க்க போயிருக்காங்க. அவர் தான் முடிவை சொல்லணும். வேற பக்கத்து நாட்டுல இருந்து நமக்கு விதை கிடைச்சா கூட போதும். யாரும் உதவலனா எப்படி விவசாயம் பண்றது? என்னாச்சு? எல்லாரும் ஒரே கவலையா இருக்கீங்க. நாட்டுல விதை கிடைக்காததுனால பக்கத்து நாட்டுல விதை கிடைக்கும்னு காத்திருந்தோம். பக்கத்து நாட்டு ராஜா எங்களை ஏமாத்திட்டாரு. விதைய எங்களுக்கு கொடுக்கல. விதை இல்லனா விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லாம போனா மக்கள் எல்லாரும் பட்னியா கிடப்பாங்க. அப்படி நடக்க கூடாதே. விதை தானே பிரச்சனை. இதை எல்லாரும் பாருங்க, விதைக்க முடியுமான்னு.
கடவுளே, எடுத்து பாருங்க. இது நல்ல விதை. எப்பவும் நாங்க எடுத்து வைக்கிறத விட இது நல்ல விதை. ம், ஆமா, இந்த நாட்டுல விதை இல்ல. அப்புறம் உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? விதை விதைக்கிறதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கணுமா என்ன? எங்கிருந்து எப்படி கிடைச்சா என்ன? வளரும்னு நீங்க நம்பினீங்கன்னா விதைச்சு பாருங்க. கஷ்டத்துல இருக்கும்போது தானே நமக்கு உதவி வேணும். நீங்க உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஆமா, இதை எப்படிமா உங்களுக்கு நாங்க திரும்ப தர்றது? நீங்க இதையெல்லாம் தேசமங்கலத்து அம்மாவுக்கு தானே கொடுக்கறீங்க. ஆ விளைச்சலோட ஒரு பங்கையும் கொடுப்பீங்கல்ல. ஆ அது கொடுப்போம். அப்படின்னா அது போதும். ம். விதைக்க ஆரம்பிங்க. ஆ. யார் இவங்க? இவங்க ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. யாரா இருப்பாங்க? அவ்வளவு நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு. தெரியல மகாராஜா, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல. கண்டிப்பா இந்த ஊரா இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல தான் ஒரு விதை கூட இல்லையே. விளக்குல இருக்க வெளிச்சம் மாதிரி அவங்க முகம் பிரகாசமா இருந்தது. ஒரு விஷயம் அண்ணா, நம்ம ஊர்ல கோவில்கள் நிறைய இருக்குல்ல, அந்த கோவில்கள்ல நெல் ஏதாவது மிச்சம் இருந்திருக்கலாம். இல்ல, இது ஏதோ அதிசயமா இருக்கு. அப்படிதான் என் மனசு சொல்லுது. எல்லாம் தேவியோட அருள். அம்மா, அம்மா, தேவி. தேவி. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. ஹம், ராஜா, பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சொல்லுங்கம்மா. இவங்க என்னோட பிள்ளைங்க. இவங்க குருகுலத்துக்கு ஒன்னா போயிட்டு வராங்க. இன்னைக்கு ரொம்ப நேரமா இவங்க திரும்ப வரவே இல்ல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இவங்கள தேடலாம்னு நினைச்சப்போ இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. குழந்தைங்க ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம். யாராவது விளையாடுறத பார்த்து நின்று இருக்கலாம். இதுல என்ன அதிசயம் இருக்கு? மகாராஜா கிட்ட நீங்களே சொல்லுங்க. ராஜா, நாங்க 2 பேரும் குருகுலத்துல இருந்து வந்துட்டு இருந்தோம். ம், நாங்க ரொம்ப தூரம் நடந்தோம், பாதை முடியவே இல்ல. நாங்க அப்படியே நடந்து நடந்து வழி மாறி போயிட்டோம். எவ்வளவு தூரம் நடந்தோம்னு எங்களுக்கே தெரியல. நம்ம சரியான பாதையில தானே நடந்து வந்தோம். நம்ம எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தோம் தெரியலையே. அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சில நேரத்துல கெட்ட சக்தி நம்மளோட பார்வையை மறைச்சிருவாங்களாம். நம்மள தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அதுவா இருக்குமோ? எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து எப்படி வெளியே போவோம்? வா, நம்ம முன்னாடி போகலாம். நம்ம காட்டுக்குள்ள போறோமா இல்ல காட்டை விட்டு வெளியே போறோமா? எதுவுமே புரியல. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. நம்ம சத்தம் போட்டு கத்துவோமா? வேண்டாம் வேண்டாம், இந்த காட்டுல மிருகங்க இருந்தா நம்மள பாத்துடும். நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது போல. தேவி மகமாய் மந்திரத்தை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி. பயப்படாத, அது குரங்குதான். அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி. நான் அம்மா கிட்ட போகணும். எப்படியாவது வீட்டுக்கு போகணும். அழுகாத, அழுது சத்தம் போடாத. சத்தம் கேட்டா நம்ம கிட்ட ஓடி வந்துரும். வா. அம்மா பகவதி, 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 அம்மா பகவதி.
பகவதி அம்மா பகவதி அம்மா பகவதி அம்மா பகவதி அம்மா பகவதி அம்மா பகவதி அம்மா பகவதி. என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் பயந்து போயிருக்கீங்க? நீங்க யாருமா? நீங்க அம்மானு தானே கூப்பிட்டீங்க, அதான் நான் வந்திருக்கேன். நாங்க பாடசாலையில இருந்து நடந்து வந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு வழி தெரியல. அப்புறம் பார்த்தா நாங்க காட்டுக்குள்ள இருக்கோம். கெட்ட சக்திங்க எல்லாம் இப்படிதான் செய்யும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தா கெட்ட சக்தி மாதிரியா உங்களுக்கு தெரியுது? கொஞ்சம் மூலிகை செடிகளை பறிக்கிறதுக்காக காட்டுக்கு வந்தேனா, அப்பதான் நான் உங்களை பார்த்தேன். உங்க 2 பேரையும் இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. யானைக்குட்டி, குழந்தைங்களை பயமுறுத்த கூடாது, புரிஞ்சுதா? நம்ம காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டோம். இனிமே பயப்பட வேண்டாம். இப்போ உங்க 2 பேருக்கும் வழி தெரியும்ல? இப்ப போயிடுவீங்கல்ல? போயிட்டு வாங்க. அப்பாவும் அம்மாவும் நீங்க காணோம்னு தேட போறாங்க. நீங்க நல்லா இருக்கணும். போங்க. கொஞ்ச தூரம் நடந்து வந்து திரும்பி பார்த்தோம். அப்ப அந்த அம்மாவை காணோம். மகாராஜா, இதெல்லாம் நம்ம தேவியோட பெரிய செயல் தானே? முன்னாடி குழந்தைங்களை குருகுலத்துக்கு அனுப்பும்போது நாகேந்திரனையும் அவன் தங்கையும் நினைச்சு பயமா இருக்கும். ஆனா இப்போ தேசமங்கலத்து குழந்தைகளை இந்த தேவி பத்திரமா பாத்துப்பா. இப்ப நாம கேக்குற விஷயமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மக்களை காப்பாத்த பல வேஷங்கள்ல அந்த தேவி தான் நம்ம நாட்டுக்கு வராங்க, இல்லையா பஞ்சமி? சந்தேகமே இல்ல அண்ணா. மகாராஜா நெடுவழி வாழ்க. சொல்லுங்க. வெளியூர்ல இருந்து இங்க இருக்கிற அம்மாவை கும்பிடுறதுக்காக வந்தோம். அதுக்கு என்ன? இந்த அம்மா தான் எங்க பையனை எங்களுக்கு திரும்ப கொடுத்தாங்க. உங்க பையனுக்கு என்னாச்சு? எங்க வீட சுத்தி வெறும் காடா இருக்குமா. விளையாட போகாத, பாம்பு ஏதாவது வந்துரும்னு நான் எப்பவும் சொல்லுவேம்மா. இவன் வெளியில போனதும் ஒரு கத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தா பையன் கீழே விழுந்து கிடக்குறான். பாம்பு போனதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சொல்றேன் இளவரசி. ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. ஐயா, ஐயா வெளியில வாங்க ஐயா. வந்து எங்க பையனை காப்பாத்துங்க ஐயா. ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. எங்களோட பையனை பாம்பு கடிச்சிடுச்சுங்க ஐயா. எப்படியாவது நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஐயா. வேண்டாம், அங்கே நின்னா போதும். ஐயா எங்க புள்ளைய காப்பாத்துங்க ஐயா. எங்களுக்கு இவனை விட்டா வேற யாரும் இல்ல. விளையாண்டுட்டு இருக்கும்போது பாம்பு கொத்திருச்சு. அதுவும் நாகப்பாம்புங்க ஐயா. ஓ அப்படியா? பாம்பு எந்த பாம்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? அப்படி சொல்லாதீங்க ஐயா. இந்த ஊர்ல நாகப்பாம்போட விஷத்தை முறிக்கிற மருந்து உங்ககிட்ட தாங்க ஐயா இருக்கு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு வேற யாரும் இல்லீங்க ஐயா. எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. எங்க பையனை தொட்டாவது பாருங்க ஐயா. எப்பவும் நீங்க மருந்துக்காக போறது உங்க ஆளுங்க கிட்ட தானே. அங்க கொண்டு போக முடியுமான்னு பாருங்க, அதான் விதி. ஐயா இருங்க ஐயா. ஐயா 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 போயிடாதீங்க ஐயா. சத்தம் போடாதீங்க, நான் தொட மாட்டேன். கொண்டு போங்க இங்க இருந்து. ஐயா அங்க நம்மளால பையனை கொண்டு போக முடியுமா? எப்படியாவது கொண்டு போயிடுவோம். அது வரைக்கும் நம்ம பிள்ளைய காப்பாத்த சொல்லி தேவி கிட்ட வேண்டிக்கலாம். வா போலாம். அம்மா தாயே. ஐயோ சீக்கிரம் போங்கப்பா. ஐயோ சீக்கிரம். மகனே மகனே கண்ணை முழிச்சு பாருப்பா. ஐயோ அசைவில்லாம இருக்கானே. மகனே மகனே என்ன பாருப்பா, என்ன பாருப்பா. கண்ணா கண்ணை திறந்து பாருப்பா. ஐயோ ஸ்ரீ வைத்தியநாதாய நமः
மகனே ஐயோ, மகனே பாருப்பா. பையனுக்கு என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. வைத்தியரையாட்ட கொண்டு போனப்போ அவர் தொட்டு கூட பார்க்கல. எங்க பையன் இறந்துட்டான். வைத்தியர்னா மனுஷங்களை காப்பாத்தணும் தானே, நாங்க என்ன மனுஷங்க இல்லையா? நீங்களே பாருங்க. அழுகாதீங்க, இவரும் ஒரு வைத்தியர் தான். ஐயோ, என் மகன் இறந்துட்டானே. மகனே மகனே எந்திரிப்பா. மகனே மகனே, என் பையன் இறந்து போயிட்டான் வைத்தியரே. எனக்கு தெரியாமலா? பாப்போம். மகனே மகனே கடவுளை வேண்டிக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் பையனோட உயிரை திருப்பி கொடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தம்பி எந்திரி. இது பாரு, உன்னை பாக்குறதுக்காக உன்னோட அப்பாவும் அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க. எந்திரிப்பா. மகனே, எழுந்திருப்பா, எழுந்திரு. வாப்பா. ஈஸ்வரா, உங்களை நாங்க பார்க்காம போயிருந்தா இவன் இறந்த கவலையிலேயே நாங்களும் செத்து போயிருப்போம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். பாம்பு கடிச்சது உங்க பையனை மட்டும் இல்ல, உங்களை தொட மறுத்தவங்களுக்கு இதே நிலைமைதான் கிடைக்கும். சரி, நீங்க போங்க. வேண்டாம், அவனே நடந்து வருவான். நீங்க கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் இவனை காப்பாத்துச்சு. அதை எப்பவும் கைவிட்டுறாதீங்க. ரொம்ப சந்தோஷமா போங்க. பாப்பா, வாமா. நம்ம வைத்தியர் ஐயாக்கு பெரிய அடின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நடக்க கூட முடியலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது அந்த அம்மனோட தண்டனை தான் அண்ணா. உயிர் போற நேரத்துல கூட தீண்டாமைய பாக்குறவங்களுக்கு தண்டனை கொடுக்காம எப்படி? விவசாயிகளுக்கு விதை கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. காட்டுல மாட்டிக்கிட்ட குழந்தைகளுக்கு வழிகாட்டி உதவி பண்ணிருக்காங்க. பாம்பு கடிச்ச குழந்தைய காப்பாத்துறதுக்காக வைத்தியர் வேஷத்துல வந்திருக்காங்க. அம்மா தாயே, அம்மா தேவி. மகாராஜா, தேவியோட முகத்தோட அழகு தினம் தினம் கூடிக்கிட்டே வருது. பக்கத்துல இருந்து பூஜை செய்யும் போது அந்த அழக என்னால நல்லா உணர முடியுது. தேசமங்கலத்துல தேவியோட அருள் நிரம்பி வழியுது. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. வேலை செய்யற விவசாயிங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க,
கஷ்டப்படுறவங்க அவங்க எல்லாருக்கு முன்னாடியும் தேவி காட்சி அளிக்கிறாங்க பல வேஷங்கள்ல. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஒரு காலத்துல உங்களை பத்தி தப்பா பேசின இந்த நாட்டோட மக்கள் இப்போ உங்களை புகழ்ந்து பேசுறாங்களே. அதுல சந்தேகமே இல்ல பூசாரி. எங்க அண்ணனோட பேரு எல்லாரோட மனசுலயும் எப்பவும் இருக்கும். தப்பு ராஜாங்கிற பேர்ல இல்ல, தேவியோட பக்தன்னு எல்லாரும் கூப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். தேவி ஆட்சி செய்யற இந்த நாட்டுல அவங்களுடைய சேவகன் நான். உங்களோட நல்ல மனசு தேசமங்கலத்தோட செழிப்ப இன்னும் அதிகப்படுத்தும். நாட்கள் போக போக தேசமங்கலத்தோட தேவியோடையும் உங்களோடையும் புகழ் வளர்ந்துகிட்டே இருக்கும். அம்மா தாயே. உங்க எல்லாரையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆமா, தேசமங்கலத்துல கஷ்டம் வந்தப்ப இங்கிருந்து நாங்க போக நினைச்சப்போ எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது நீங்க தான். ஓ, அப்போ இங்கேருந்து போனவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டீங்களா? இன்னும் வேற நாட்டுல எதுக்கு இருக்கணும்? இப்ப தேசமங்கலத்துல போல வேற எந்த நாட்டுல செழிப்பு இருக்கு? அம்மாவோட அருள் இங்க கிடைச்சிருக்குல்ல. இப்ப தேசமங்கலம் சொர்க்கம் போல இருக்கு. நல்லதே நடக்கட்டும். நிம்மதியும் சந்தோஷமும் தேசமங்கலத்துக்கு எப்பவும் கிடைக்கட்டும். எங்க கூட சாப்பிடுங்க. வேண்டாம், நாங்க சாப்பிடறதுக்கான நேரம் இன்னும் வரல. நாங்க தேசமங்கலத்து அம்மாவை பார்க்கறதுக்காகத்தான் போறோம். இன்னைக்கு சாப்பாடு அவங்களோட பிரசாதம்தான். இப்ப தேசமங்கலத்துல எங்க வேணாலும் போலாம். எல்லாரும் உங்களை மனசார வரவேற்பாங்க. நல்ல உணவுகள்லாம் கிடைக்கும். ஆகட்டும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இளவரசியோட மனசு இங்க எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்காக அழுகுறீங்க? ஒன்னும் இல்ல பூசாரி, எதையோ யோசிச்சு இங்கேயே நின்னுட்டேன். தேசமங்கலத்தோட அம்மாவோட அருள் இந்த நாட்டுல ரொம்ப அதிகமா கிடைக்க போறது உங்களுக்கு மட்டும்தாம்மா. ஆனா ஒரு பெரிய கவலை உங்க மனசுல இருக்கு. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். கிளம்பி போன ஒரு ஆளை பத்தின கவலை. ஆமா பூசாரி, கெட்டவன்னு என்னால நம்ப முடியல. ஆனா திடீர்னு காணாம போனது பத்தியும் எனக்கு எதுவும் தெரியல. மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. பதில் வேணும்னு அம்மா கிட்டயே கேளுங்க. பஞ்சமி இளவரசி கேட்டா பதில் சொல்லாம இருப்பாங்களா அம்மா? அம்மா தாயே. நல்லா இருங்க. வணக்கம். இன்னைக்கும் புது விருந்தாளிங்க வந்திருக்காங்க. வணக்கம். நல்லதே நடக்கும். நல்லா இருக்கணும்மா. தேசமங்கலம் ராஜாவோட தங்கச்சி இவங்க, பஞ்சமி. தேசமங்கலத்து அம்மாவோட பேரையும் சேர்த்து உங்க பேரையும் சொல்றாங்க. அயல் நாட்டுல கூட இத பத்தி பேசுறாங்க. பஞ்சமியோட புகழ்தான். நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா? ஆமா, கடந்த 10-15 நாளா நடக்கிறோம். கிழக்கு நாடுகள் எல்லாம் கடந்துதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அங்க எங்கேயாவது கோவில்கள்லயோ சத்திரங்கள்லயோ பாட்டுக்காரனை பாத்தீங்களா? அங்க நாங்க பாட்டு பாடுறவங்களையும் கவிஞர்களையும் நிறைய பார்த்தோம். ஆனா இளவரசி நீங்க கேக்குற ஆளு யாருன்னே தெரியலையே. சிலைய நிறுவற வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாரு. சின்ன வயசு, குரல் ரொம்ப அழகானது. பேரு ஆதித்யா. கோயில் பூசாரியோட குழந்தைய திருடிட்டு போனவன், அவனை பத்தி அப்படி சொல்லு.
எல்லா விவரத்தையும் சரியா சொன்னாதானே இவங்களால அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். இன்னும் உனக்கு புத்தி வரல? சொல்லுங்க முனிவர்களே, அப்படி ஒரு துரோகம் பண்ண ஒருத்தனை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த விருந்தாளிங்க கிட்ட அப்படி ஒரு துரோகிய விசாரிக்கிறத பத்தி நான் மகாராஜா கிட்ட கண்டிப்பா சொல்லியே தான் தீருவேன். திருட, பெரிய திருட, கொலகாரன், இரக்கமே இல்லாத அரக்கன், அப்படி ஒருத்தனோட பேரை இப்படி கோவில்ல வச்சு சொல்றதே என்ன பொறுத்தவரை பெரிய பாவம். பஞ்சமி, பூசாரி, முனிவர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுங்க. அப்படி ஒரு கெட்டவனை பத்தி கோவில்ல வச்சு நீங்க எதுவும் பேச வேண்டாம், புரியுதுல்ல? அக்காவோட புருஷன் கோவப்பட்டதுக்கு இவ்ளோ கவலைப்பட தேவையில்ல. ஒரு விதத்துல அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல. ஆனா வேற யாரும் அவர் நல்லவர்னு சொல்லவே இல்லையே. என்னமோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள யாரோ ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. பஞ்சமி, நம்ம சகோதரியையும் அவர் கணவரையும் திருத்துறது நம்மால முடியாத விஷயம். அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், நாம காது கொடுத்து அதை கேட்க வேண்டாம். அது சரி, நல்ல அறிவுரை. என்னோட புருஷன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருங்க, நான் யாரையும் பிரிச்சு பார்க்கல. நீங்க, உங்க கணவர், பஞ்சமி எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். அப்படி இல்லன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி எனக்கு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண அந்த பாட்டுக்காரனுக்காக உங்க தங்கச்சி அழுகிறத யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எல்லா நாட்டுக்கும் இந்த கதை போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கவலைப்படாதம்மா, நல்ல மனசுக்கு வழி இருக்கும். நீ இத பத்தி பெருசா எடுத்துக்காத. மீனாட்சி, பஞ்சமிய பாத்துக்க. அவ தூங்குற வரைக்கும் நீ இங்கேயே இரு. இளவரசி, நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஆளு திரும்ப வந்திருக்காரு. கோயில்ல இருந்தாருல அந்த பாட்டுக்காரர், அவர் திரும்ப வந்திருக்காரு. எங்க? நீ அவரை எங்க பார்த்த? கோவில்லையா? கோவில் இல்ல, எல்லையில இருக்கிற மரத்து பக்கத்துல. நீ அவர்கிட்ட பேசுனியா? இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு கேட்டியா? இல்ல, அவரை பார்த்ததும் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல நான் ஓடி வந்தேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கான பரிசை நான் சீக்கிரம் உனக்கு தரேன். இளவரசி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சிப்பீங்களா? இல்ல, சொல்லு. அவர் திரும்ப வந்துட்டாருன்னு சொன்னதும் உங்க முகத்துல இருக்க அந்த சந்தோஷம் இருக்குல்ல, தொலைஞ்சு போன ஒரு ஆள் திரும்ப வந்ததுனால மட்டும் இல்ல, வேற ஏதோ இருக்குன்னு தோணுது. வேற என்ன? சீதா, உன்கிட்ட இப்போதைக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் சீக்கிரமா அவரை போய் பார்த்தாகணும். இவ்ளோ நாள் எங்க போயிருந்தீங்க? பஞ்சமி, கோவில்ல இருந்த அந்த பெண்ணோட சேர்ந்து நீங்களும் தப்பு பண்ணிட்டதாதான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அரண்மனையில உங்களுக்காக பேசினது நான் ஒருத்தி மட்டும்தான். சொல்லுங்க, கோவில்ல இருந்து குழந்தைய திருடிட்டு போன பொண்ணு கூட உங்களை பார்த்ததா என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு. நான் அதை இப்ப வரைக்கும் என் அண்ணா கிட்ட சொல்லல. அப்படி சொல்லிருந்தேன்னா உங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு கட்டளை போட்டிருப்பாரு. சொல்லுங்க, அந்த ஆள் என்கிட்ட சொன்னது உண்மைதானா? உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி குழந்தைய கொண்டு போன அந்த பொண்ணு கூட நானும் இருந்தேன். அது நிஜம்தான். ஆனா அது வேண்டாம், நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அத நீங்க சொன்னா நான் உங்களை வெறுத்துடுவேன்.
எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது. எதிரிகளை பார்த்தா அழிக்காம அவங்க விடவும் மாட்டாங்க. உயிர் மேல ஆசை இருந்தா தேசமங்கலத்தை விட்டு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என் கண்ணு முன்னாடி சாக கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். போயிடுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. எனக்கு இனிமே ஒரு உண்மையும் தெரிய வேண்டாம். எனக்கு என் நாடுதான் பெருசு. தேசமங்கலத்தை ஒரு தாய் போல நேசிக்கிறவங்க தான் இங்க இருக்காங்க. உங்களுக்கான தண்டனைய அந்த தேவி கண்டிப்பா கொடுப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். இனிமே என் கண்ணு முன்னாடியே வராதீங்க. உங்களை நான் எதுக்காக பார்த்தேன்னு இப்ப வருத்தப்படுறேன். பஞ்சமி, யாரா இருந்தாலும் அவங்களோட நியாயத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல. தேசமங்கலத்துல மட்டும் அது கிடையாதா என்ன? தேசமங்கலத்தோட நீதியை பத்தி நீங்க பேச வேண்டாம். நிறைய பேர் நடக்கிற பாதை இது. நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க மேல கல்லு வீசுவாங்க, கொன்னுடுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன். பஞ்சமி, பஞ்சமி, அம்மா தேவி, நான் செஞ்சது தப்பா? இந்த நாடு மொத்தமும் அவரை வெறுத்துக்கிட்டு இருக்கு. பார்த்த உடனே அவரை கொன்னுடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆளை நான் வரவேற்கிறது எப்படிமா? அவருக்கு நேரா கஷ்டமான வார்த்தைகளை பேசும்போதும் மனசு என்னமோ வலிச்சுக்கிட்டே இருக்குமா. ஆனா ஏன் மனசுல இருக்க நியாயம் இந்த நாட்டுக்கான நியாயமா இருக்காதேமா. தப்பு ஏதாவது செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா. அவருக்கு எதுவும் ஆகாம இந்த ஊர்ல இருந்து அவர் போறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கம்மா. இளவரசி அம்மா, ஆதித்யா திரும்ப வந்துட்டாரு பூசாரி. தெரியும். ஆனா அவர் மாட்டிக்கிட்டது பெரிய ஆபத்துல இல்ல. ஐயோ, என்ன ஆச்சு? சிவசங்கரன் ஐயாவும் வீரர்களும் அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வழியில போட்டு கொடூரமா அடிக்கிறாங்க. பார்த்து என்னால தாங்க முடியல. அம்மா தேவி, தடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க யாரும் கேட்கல. உங்களால முடியும்னா ராஜா கிட்ட சொல்லி அவரோட உயிரையாவது காப்பாத்துங்க. அம்மா தேவி, ஆதித்யாவை காப்பாத்துங்க. தப்பு ஏதும் உங்க மண்ணுல நடக்காம காப்பாத்துங்கம்மா. எடுத்துங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நாட்டோட ராஜா கிட்ட கேட்கணும் தண்டனை என்னன்னு. ஆனா நான் அதை விரும்பல. ஏன்னா நீ ஒரு பெரிய துரோகி. நாட்டுக்கு துரோகம் பண்றவனுக்கான தண்டனை பார்த்த இடத்துலயே அவனோட உயிரை எடுக்கிறது மட்டும்தான். ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றதுக்கான அவகாசத்தை நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். பேசாத. தேசமங்கலத்துக்கு நீ வந்ததே பெரிய தப்பு. உனக்கான விசாரணையும் தண்டனையும் இந்த சிவசங்கர கொடுப்பான் இப்பவே. நிறுத்துங்க. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. பஞ்சமி, நீ முதல்ல இங்கிருந்து போ. இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டிய தேவையே இல்ல. இவரு தப்பே பண்ணிருக்கட்டும், ஆனா கொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாதே. அப்புறம் யாருக்கு அந்த உரிமை இருக்கு? தேசமங்கலத்து குழந்தை கூட இவன் தலையை வெட்டலாம். இவன் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காங்கிறதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் உங்க கால்ல விழுறேன். தேசமங்கலத்து அம்மாவோட அருள் நிறைந்த இந்த மண்ணில ரத்தம் வடியக்கூடாது. இவரு திரும்ப போயிடட்டும் எங்கேயாவது. மகாராஜாவோட அன்பான தங்கச்சி, நீ நினைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைக்கிறியா? அவ்வளவு உரிமையை உனக்கு கொடுத்திருக்காரான்னு நான் மகாராஜா கிட்டே கேக்குறேன். இப்போதைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா மறந்துடாத, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவான் அந்த சிவசங்கரன். உன்னோட உயிர் என்னோட வாளால தான் போகும். இங்க இருந்து போங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல.
ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? உண்மை என்னன்னு சொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்ன உண்மை? உங்களோட வார்த்தைகளுக்கு இங்க இனிமே மதிப்பு இருக்காது. இது தேசமங்கலத்து அம்மாவோட மண்ணு தானே. அந்த மண்ணுல நீங்க ஒருத்தருக்கான உரிமையை இப்படி கொடுக்காம இருக்கலாமா? சிவசங்கர ராஜா இல்ல, இந்த நாட்டை ஆள்ற ராஜாவே என்னோட தலைக்கு விலை வச்சாலும் உண்மையை சொல்லிட்டு தான் நான் போவேன். பஞ்சமி மட்டும் அங்க வந்து என்ன தடுக்கலன்னா அவனை கொல்லலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். நாட்டுக்கு கெடுதல் பண்ண ஒருத்தனை கொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பஞ்சமி உங்களை தடுத்திருந்தாலும் நீங்க தண்டனையை கொடுத்திருக்கலாம்ல. தண்டனை கொடுக்காம தப்பு பண்றவங்களெல்லாம் மன்னிக்கிற குணம் இருக்கு பஞ்சமிக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தானே என் முன்னாடி நிக்கிற நீங்க 2 பேரும். அன்னைக்கு உங்களை மன்னிக்க சொன்னது பஞ்சமி தான், அத மறந்துடாதீங்க. அவர் தொலைஞ்சு போன நாள்ல இருந்து தப்பு பண்ணிருக்கவே மாட்டாருன்னு பஞ்சமி மனப்பூர்வமா நம்புறா. பஞ்சமியோட நம்பிக்கை என்னைக்கும் தப்பானதில்ல. அப்ப தப்பு பண்ணது நானா இல்ல என் கூட வந்த ஆளுங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. மன்னிச்சு கூடவே இருக்க சொன்னப்ப இனி என்னோட வாழ்க்கை மகாராஜாவுக்கு தான் முடிவு பண்ணவன்னா இருந்தும் நீங்க நம்பலன்னா அது என்னோட தலைவிதி. சொன்ன வார்த்தையை கேட்டு ஊரை விட்டு போகலன்னா தேசமங்கலத்தோட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அனாதை பணமா அந்த பாடகனோட உடல் கிடக்கும். என்ன பஞ்சமி, உன்னோட திமிர ராஜா கிட்டே காட்டுறியா? இந்த ஊரை விட்டே போகணும்னு சொன்னவன நீ எதுக்காக அரண்மனைக்கு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்க? என்ன அவமானப்படுத்துறதுதான் உன் எண்ணமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கைப்பிடிச்சு இவரை இங்க கூட்டிட்டு வந்தது திமிரனால இல்லன்னா, கண்ணு தெரியாததுனால, இவரால தனியா நடக்க முடியாததுனாலதான். இவருக்கு கண் பார்வை போனது தெரியாம தான் நான் இவரை திட்டி இழிவுபடுத்தி இந்த நாட்டை விட்டே போக சொன்னேன். இத நம்பாதீங்க ராஜா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க பொறுமையா கேட்கலாம் இல்லையா? சொல்லுங்க ஆதித்யன், அன்னைக்கு ராத்திரி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த நாட்டை விட்டு நீங்க எங்க போனீங்க? நான் சொல்றேன் ராஜா. கோவில்ல ஆட்டம் பாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப கோவில்ல இருந்த மாது ஐயரோட குழந்தை இருந்த தொட்டில் கிட்ட போறத நான் பார்த்தேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவங்க பின்னாடியே போனேன். நான் பார்த்தப்போ யாருக்கும் தெரியாம அவங்க குழந்தைய கோவிலுக்கு வெளியில தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நானும் அவங்க பின்னாடியே போனேன். நில்லுங்க, என்ன பண்றீங்க? என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடைக்கலம் கொடுத்தவங்களை ஏமாத்துறீங்களா? குழந்தைய கொடுங்க, கொடுங்க, விடுங்கறல. உன்ன மாதிரி 100 பேர் வந்தாலும் இந்த குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன். குழந்தைய கொடுங்க, விடுங்கறல. விடுங்க, குழந்தைய கொடுங்க சொல்றேன்ல. விடு. நீங்க இப்ப பண்றது தேசமங்கல நாட்டுக்கு செய்யற துரோகம். நான் அப்படி செய்ய விட மாட்டேன். குழந்தைய கொடுங்க, கொடுங்க, விடு, கொடுங்கன்னு சொல்றேன்ல. கொடுங்க சொல்றேன்ல. ஏய் உன்ன ஐயோ என் கண்ணு. இங்க பார்த்தத ராஜா கிட்ட சொல்றதுக்கு நீ போவல? நான் சொல்றத கேட்டுக்க. இனிமே எப்பவுமே உன்னால எதையுமே பார்க்க முடியாது. இல்ல, நீங்க போகாதீங்க. தேசமங்கலத்துல தேவிக்கு சக்தியும் வராது, ராஜா ஆளவும் மாட்டாரு. போகாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. குழந்தையை கொடுத்துருங்க, இப்படி பண்ணாதீங்க.
கண்ணு எரிச்சல் தாங்க முடியாம இருந்தேன்னா தலை சுத்தி அங்க மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வழியா போன யாரோ தான் எழுப்புனாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது என்னோட பார்வை என்னை விட்டு நிரந்தரமா போயிடுச்சுன்னு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.